ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சேப்பங்கிழங்கை வேக வச்சு தோலை நல்லா உரித்து எடுத்துக்கிறேன். உரித்த கிழங்கு எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல என்னால். இன்னும் சரியாகலை. சரியானதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கிறதுல போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் கலக்கக்குள்ளே ஈவனாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. தனித்தனியாக போட்டோம்னா அப்படியே திட்டு திட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் நிறைய எண்ணெயை விட்டு மீன் பொரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாக சாப்பிடக்குள்ளே நல்லா மொரன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது முட்டிக்கு ரொம்பவே நல்லதுங்க. முட்டியில் தேய்மானம் சீக்கிரமாக ஏற்படாது இந்த கிழங்கை சாப்பிட்டா. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.